இன்றைக்கி வந்து கல்வி 2026ல் பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையுமே கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேனா? நெசா கலெக்டராக இருக்க மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ கோலிவுட்டில் மினிமம் கேரண்டி ஹீரோ, த்ரில்லர் படங்களில் மன்னன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர ஒரே முகம் நம்ம அருள்நிதி தாங்க. ஸோ இப்போ அவரோட லேட்டஸ்ட் படமான அருள்வான் படத்தோட ப்ரெஸ் மீட் அண்ட் இன்டர்வியூ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று தான் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை நம்ம சூர்யா சார் ரிலீஸ் பண்ணார். ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்குதுங்க. ஆனால் அதை விட சுவாரஸ்யமாக இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் அருள்நிதி செம்ம ஃபன்னியாகவும் அதே சமயம் சில விஷயங்களுக்கு ரொம்ப போல்டாகவும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அருள்நிதியோட பேட்டியில் நடந்த டாப் ஹைலைட்ஸு, அங்கே நடந்த ஃபன்னியான கலகலப்பான சம்பவங்கள், ஆனால் அந்த ஆர்ட் டைரக்டர் கான்ட்ரவர்சி வரைக்கும் எல்லாத்தையுமே இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அருள்வான் படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம கணேஷ் விநாயக். ஸோ ஞாபகம் இருக்கா மக்களே? அருள்நிதியோட கெரியரில் ஒரு செம்ம கமர்ஷியல் ஹிட்டான தகராறு படத்தை டைரக்ட் பண்ணது இவர் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்போ மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் மீட்டில் அருள்நிதி கிட்ட ப்ரெஸ் கேட்ட கேள்வியே இதுதான். சார், நீங்கள் எப்பயுமே டிமாண்டி காலனி, டைரி, பிளாக் அப்படின்னு ரொம்ப த்ரில்லரான ஜேர்னல்லே நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன திடீர்னு இந்த படம்? அதுக்கு அருள்நிதி கொடுத்த பதில் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சுங்க. ஸோ நானும் த்ரில்லர் பண்ணி பண்ணி எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஆனால் கணேஷ் என்கிட்ட இந்த கதையை சொன்னப்போ, இது ஒரு பயங்கரமான எமோஷ்னல் அண்ட் சோஷியல் ட்ராமா. ஸோ உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. ஸோ பழங்குடியின மக்களோட கல்வி உரிமையை பற்றி பேசுகிற படம். ஸோ எனக்கு இது ஒரு சேஞ்ச் வேணும்னு தான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ படத்தில் அருள்நிதி ஒரு சின்சியரான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நடிச்சிருக்காருங்க. அடுத்ததா பேட்டியில் அருள்நிதி செம்ம ஜாலியாக தன் டைரக்டர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாருங்க. ஸோ அதுதான் இப்போ இன்டர்நெட்டில் செம்ம வைரல். ஸோ அருள்நிதி பேசும்போது, இந்த படத்தில் என் கேரக்டருக்கு கம்மி நாள் ஷூட்டிங் இருக்குன்னு தான் சொன்னாங்க. டைரக்டர் கணேஷ் விநாயக் என்கிட்ட கதை சொல்லும்போது, சார் உங்களோட போர்ஷன் வெறும் 5 நாள் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் சரின்னு போனேன். கடைசியில் என்னை 20 நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபன்னியாக கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. ஸோ இதை கேட்ட அங்கே இருந்த கோஸ்டார்ஸ் ஆரவ், ரம்யா பாண்டியன், காளி வெங்கட்ல இருந்து ப்ரெஸ் வரைக்கும் எல்லோருமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உடனே டைரக்டர் மைக் எடுத்து, இல்லை சார், அருள்நிதியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, அதனால தான் சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னு சமாளிச்சிருக்காரு. ஸோ அருள்நிதியோட இந்த யதார்த்தமான ஹியூமர்ஸ் தான் அவரோட இன்டர்வியூஸை எப்பயுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்குன்னு சொல்லலாங்க. சரி, இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த ஒரு முக்கியமான கொஞ்சம் சீரியஸான மூமெண்ட்டுக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் பல சேனல்ஸில் கடுப்பான ஆர்ட் டைரக்டர் அருள்நிதி ஷாக் அப்படின்னு தம்ப்லைன் போட்டு ஒரு வீடியோ வைரல் ஆகுது இல்லையா? அதோட பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் லால்குடி இளையராஜா அவர்கள். ஸோ பேசும்போது ப்ரெஸ் சைடில் இருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேள்வியை மாற்றி கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி, ஆர்ட் டைரக்டர்னால் என்னன்னு முதல்ல தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸோ ஸ்பாட்டில் சின்னதாக ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அருள்நிதி அவர்கள் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சிச்சுவேஷனை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி, சார் அவங்க தப்பாக கேட்கல, அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆர்ட் டைரக்டரையும் சமாதானப்படுத்தி ப்ரெஸ்ஸையும் கூல் பண்ணி, ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்தாலும் அருள்நிதிக்கு இருக்கிற அந்த நோ கான்ட்ரவர்சி குணம், யாரையும் புண்படுத்தாமல் பேசுகிற விதம் இந்த இன்டர்வியூவில் ரொம்பவே வெளிப்பட்டுச்சு. ஸோ அருள்நிதி மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் பிக் பாஸ் வின்னர் ஆரவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் அருள்நிதியும் ஸ்க்ரீனில் வரப்போ செம்ம மாஸாக இருக்குது. ஸோ ரம்யா பாண்டியன் தான் இந்த படத்தோட எமோஷ்னல் ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பழங்குடியின பெண்ணோட கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரில் அவங்க பேசுகிற, நம்ம ஜென்ரேஷனில் ஒருத்தர் படிச்சிருந்தா கூட நம்ம நிலத்தை விட்டு நம்மளை துரத்தி இருக்க மாட்டாங்கன்னு டைலாக் செம்ம பவர்ஃபுல். ஸோ அப்புறமா நம்ம இசை அசுரன் ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் தாங்க. ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அல்லிப்பூவே சாங் மியூசிக் லவர்ஸ்க்கு மத்தியில் ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது. ஸோ ப்ரெஸ் மீட்டில் அருள்நிதி பேசும்போது, ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த எமோஷ்னல் ட்ராமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்கும்னு ரொம்பவே பாராட்டியிருக்காரு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்நிதியோட இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் மீட் அண்ட் இன்டர்வியூஸ் வச்சு பார்க்கும்போது, அருள்வான் வெறும் கமர்ஷியல் படம் கிடையாது. இது ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான மெசேஜ செம எமோஷ்னலா சொல்லப்போற ஒரு ஸ்ட்ராங்கான படம்னு நல்லாவே தெரியுது. ஸோ த்ரில்லர் படங்கள்லே கலக்குன அருள்நிதி அவர்கள், இப்போ இந்த எமோஷ்னல் ட்ராமால எப்படி கலக்கப் போறாருன்னு பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ படம் ஜூலை 17ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க அருள்நிதியோட இன்டர்வியூஸ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ அருள்வான் படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.